வணக்கம். இன்னைக்கு நாம உலக புவியியல்லையே விடை தெரியாத ஒரு மாபெரும் மர்மத்தை அலச போறோம். அதுதான் கைலாய மலை. இதோட உயரத்தால இது இன்னும் யாராலும் வெல்ல முடியாத சிகரமா நிக்கல. மாறாக நவீன அறிவியலுக்கே சவால் விடுற சில விசித்திரமான முரண்பாடுகளால தான் இது இன்னும் தனித்து நிக்குது. இத பத்தின முழுமையான தரவுகளை இப்ப நாம அறிவியல் பூர்வமா விசாரிக்க ஆரம்பிக்கலாம். வெறும் 6718 மீட்டர்கள். கைலாய மலையோட உயரம் இவ்வளவுதான். எவரெஸ்ட் சிகரத்தை விட இது சுமார் 2200 மீட்டர்கள் குறைவு. ஆனாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட மனிதர்களால தொட முடியாத ஒரு இடமா இது இன்றும் இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? ஒரு பக்கம் 7000க்கும் மேற்பட்ட மலையேறுபவர்கள் எவரெஸ்ட் சிகரத்தை வெற்றிகரமா அடைஞ்சிட்டாங்க. ஆனா கைலாயத்துல இதுவரை அதிகாரபூர்வமா யாருமே ஏறினதில்ல. 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மில்லரேப்பா அப்படிங்கிற ஒரு புத்த பிக்கு மட்டுமே தன் தியான வலிமையால இதுல ஏறியிருக்காருன்னு ஒரு வரலாற்று பதிவு இருக்கு. ஒரு சாதாரண மலையில ஏன் யாருமே ஏற முடியல? இதுதான் நம்ம தேடலோட மையப்புள்ளி. இந்த ஆய்வுல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, கலாச்சார அச்சு, புவியியல் மற்றும் காந்த முரண்பாடுகள், வயதாகும் மர்மம், ஒலி மற்றும் காட்சி புதிர்கள் மற்றும் ஷம்பாலா கோட்பாடு. வாங்க ஒவ்வொன்னா விளக்கமா பார்க்கலாம். பகுதி 1, கலாச்சார அச்சு. அறிவியலுக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி இந்த சிகரம் ஏன் கோடிக்கணக்கான மக்களுக்கு இவ்ளோ பெரிய ஆன்மீக மையமா இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கணும். இந்து, பௌத்தம், சமண மரபுகளை பொறுத்த வரைக்கும் இது வெறும் பாறை இல்லைங்க. இந்து மதத்துல இது சிவபெருமான் மற்றும் குபேரனின் உறைவிடம். பௌத்த மதத்துல இது பரமானந்தத்தின் மையம். சமண மதத்துல முதல் தீர்த்தங்கரர் மோட்சம் அடைந்த இடம். உள்ளூர் மக்களோட நம்பிக்கையின்படி பாத்தீங்கன்னா இது ஆக்சிஸ் முண்டி, அதாவது ஒட்டுமொத்த பூமியையும் சமநிலைப்படுத்துற பிரபஞ்சத்தின் அச்சு, இல்லனா ஸ்வர்க்கத்துக்கான படிக்கட்டுன்னு கூட சொல்லலாம். புவியியல் ரீதியா இது அமைந்திருக்கிற இடம் ரொம்பவே ஆச்சரியமானது. கைலாய மலை ஸ்டோன்ஹெஞ்ச் மற்றும் வட துருவத்திலிருந்து சரியா 6666 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தென் துருவத்திலிருந்து அதோட தூரம் இதோட துல்லியமான 2 மடங்கா இருக்கு. இது வெறும் தற்செயலா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதும் காரணம் இருக்கான்னு நினைக்கும் போது இந்த மர்மம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. பகுதி 2, புவியியல் மற்றும் காந்த முரண்பாடுகள். பழங்கால புராணங்களை ஒரு பக்கம் வச்சுட்டு மலையோட அடிவாரத்துல நடக்கிற ரொம்பவே நிஜமான ஆபத்தான புவியியல் அமைப்புகளை நாம உற்று கவனிக்கணும். ஒரே புவியியல் மண்டலத்துல அடுத்தடுத்து அமைந்திருக்கிற 2 ஏரிகளை எடுத்துக்கலாம். மானசரோவர் ஏரி உலகத்திலேயே மிக உயரமான நன்னீர் ஏரி. இது வட்ட வடிவானது, அமைதியானது, உயிரினங்களை வாழ வைக்குது. ஆனா அதுக்கு பக்கத்துல இருக்கிற ராட்சஸ்தால் ஏரி ஒரு உப்பு நீர் ஏரி, பயங்கரமான புயல்களை கொண்டது, உயிரினங்களே இல்லாதது. இது எதிர்மறை ஆற்றல்களோட தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. ஒரே இடத்துல இப்படிப்பட்ட முரண்பாடு அறிவியலுக்கே ஒரு பெரிய புதிர்தான். நவீன கால மழையேற்ற முயற்சிகள் எப்படி தொடர்ந்து தோல்வியடைஞ்சதுன்னு இந்த தரவுகளை பாருங்க. புகழ்பெற்ற மலையேறுபவர் ரெயின்ஹோல்ட் மெஸ்னர் மனித வரம்புகள் மற்றும் கலாச்சார மரியாதையின் காரணமா ஏற மறுத்துட்டார். 2001ல ஒரு ஸ்பானிஷ் குழுவால மலையோட அடிவாரத்து கூட நெருங்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு சீன ஹெலிகாப்டர் மோசமான வானிலை மற்றும் திசை காட்டி செயலிழப்பால பாதியிலேயே திரும்ப வேண்டியதாயிடுச்சு. அந்த சீன ஹெலிகாப்டர் பயணத்துல என்ன நடந்துச்சுன்னு இன்னும் டீப்பா பாத்தீங்கன்னா, சிகரத்தின் மேல பறக்க முயன்றப்போ வளிமண்டல அழுத்தத்துல திடீர்னு ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. எதிர்பாராத மின்னல், அது மட்டும் இல்லாம காந்த புலங்கள் விசித்திரமா ஒண்ணு சேர்ந்ததால அவங்களோட திசை காட்டிகள் முழுமையா செயலிழந்து போச்சு. வேற வழியே இல்லாம அவங்க அவசரமா கீழே இறங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மலையேறுபவர்களோட உடம்புல இருக்கிற பயாலஜிக்கல் கிளாக், அதாவது உயிரியல் கடிகாரம், கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறா ஓட ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? இதுதான் அறிவியலாளர்களை குழப்புற அடுத்த மிகப்பெரிய கேள்வி. பகுதி 3, வயதாகும் மர்மம். திசை காட்டி வேலை செய்யாததையெல்லாம் தாண்டி ரஷ்யா ஆராய்ச்சியாளர்களால பதிவு செய்யப்பட்ட ரொம்ப வேகமாக வயதாகும் திகிலூட்டும் பதிவுகளை நோக்கி நாம இப்போ நகரப்போறோம். இந்த காலக்கோடு ரொம்ப முக்கியம். 11ஆம் நூற்றாண்டுல மில்லரேவோட பயணம், 2001ல தோல்வியுற்ற ஸ்பானிஷ் முயற்சி, 2015ல நாசா செயற்கைக்கோள் பதிவுகள். ஆனா இதுல 1999ஆம் ஆண்டு எர்னெஸ்ட் முல்டாஷேவ் தலைமையிலான ரஷ்ய அறிவியல் பயணம் வெளியிட்ட தரவுகள் உண்மையிலே எல்லாரையும் அதிர வச்சுது. முல்டாஷேவ் குழுவினர் அங்க என்ன கண்டுபிடிச்சாங்க பெருமா? அந்த ஆராய்ச்சியாளர்களோட முடி மற்றும் நகங்கள் வெறும் 2 நாள்ல பல வாரங்களுக்கு சமமான வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. முகத்துல திடீர்னு சுருக்கங்கள் ஏற்பட்டு முதுமை அடைஞ்சிருக்காங்க.
அதோட ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டிய ஒரு சைபீரிய மலையேறுபவர் மிக வேகமா வயதாகி அடுத்த ஒரே வருஷத்துல மரணம் அடைஞ்சிட்டார். இது அதிக உயரத்துல இருக்கிற கதிர்வீச்சால ஏற்படும் உயிரியல் மாற்றமா இல்ல வேற ஏதும் மர்மமான காந்தப்புலத்தின் விளைவா? ரஷ்ய மலையேறுபவர் சர்ஜி என்ன சொல்றான்னு கொஞ்சம் கவனிங்க. நான் கிட்டத்தட்ட விழும்ப அடைஞ்சிட்டேன். ஆனா திடீர்னு என் இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. யாரோ என் ஆற்றலை மொத்தமா இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வு. நான் அப்படியே முடங்கி போயிட்டேன். இதை கேட்கும் போதே நமக்கு ஒரு நடுக்கம் வருதுல்ல. விஞ்ஞானிகள் இதை கடுமையான உயர நோயின்னு சொல்றாங்க. ஆனா உள்ளூர் மக்கள் மலை அந்த மனிதரை நிராகரிக்குதுன்னு நம்புறாங்க. பகுதி 4 ஒலி மற்றும் காட்சி புதிர்கள். உயிரியல் முரண்பாடுகளை தாண்டி மலையை சுற்றியுள்ள பகுதிகளில் நம்ப முடியாத சில சத்தங்கள் மற்றும் காட்சி நிகழ்வுகளை ஆராய்ச்சியாளர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. மலையை சுற்றி எப்போவும் ஓம்ங்கிற நாதமும் ஏதோ விமானம் பறக்கிற மாதிரி சத்தமும் கேட்கிறதா பல பயணிகளும் உள்ளூர் மக்களும் உறுதியா சொல்றாங்க. ஆனா அறிவியல் கண்ணோட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, உருகும் பனி மற்றும் அதிக உயரத்துல வீசும் காற்றின் வடிவங்களால ஏற்படுற ஒலியல் அதிர்வுகள் தானு வாதிடப்படுது. காரணம் எதுவா இருந்தாலும் அந்த ஒலி தொடர்ந்து அங்க கேட்டுட்டே இருக்கிறது மறுக்க முடியாத ஒரு ஆச்சரியம். பகுதி 5 ஷம்பாலா கோட்பாடு. இப்போ நாம இந்த தேடலோட மிக ஆழமான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இது மலையின் அடிவாரத்துக்கு உள்ள இருக்கிறதா ரஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பண்டைய சம்ஸ்கிருத நூல்களால சொல்லப்படுற ஒரு கோட்பாடு. ஷம்பாலா கைலாய மலையின் அடியில மறைக்கப்பட்டிருக்கிறதா நம்பப்படும் ஒரு புகழ்பெற்ற நகரம். இதுல மேம்பட்ட தொழில்நுட்பம், கால பயணம் செய்யும் திறன் மற்றும் அழிவில்லாத மனிதர்கள் இருக்காங்கன்னு சில ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. டாக்டர் முல்டாஷெவ் என்ன சொல்றாருன்னா, கைலாயம்ங்கிறது ஒரு இயற்கையான மலை கிடையாது, அது ஷம்பாலா நகரத்தை மறைச்சு வச்சிருக்கிற மிகப்பெரிய பழங்கால பிரமிடுன்னு ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறார். இது மட்டும் இல்லாம நிறைய காட்சி முரண்பாடுகளும் அங்க நடக்குது. இரவு நேரத்துல மலை 7 நிறங்கள்ல ஒளிருதான். நாசா இத காந்த மற்றும் வளிமண்டல தொடர்புகளால ஏற்படுதுன்னு சொல்றாங்க. சூரிய அஸ்தமனத்தின் போது மலையின் நிழல்கள் ஒரு கச்சிதமான ஸ்வஸ்திகா வடிவத்தை உருவாக்குது. அது போக தெற்கு முகத்துல விழும் பனி இயற்கையாவே ஓம் குறியீட உருவாக்குது. விஞ்ஞானிகள் இத தற்செயலான அமைப்புகள்னு சொன்னாலும் விஸ்வாசிகள் இத தெய்வீகத்தின் சான்றுன்னு சொல்றாங்க. 2015 நாசா செயற்கைக்கோள் எடுத்த புகைப்பட தரவுகளை பார்த்தப்ப எல்லாரும் திகைச்சு போனாங்க. கைலாய மலையை சுற்றியுள்ள நிலப்பரப்பு ஆழ்ந்த தியானத்துல அமர்ந்திருக்கிற ஒரு பிரம்மாண்டமான உருவத்தோட தெளிவான வடிவத்தை உருவாக்குது. இது வெறும் புவியியல் தற்செயலா இல்ல பண்டைய வேதங்கள் சொல்றது உண்மையான ஒரு மிகப்பெரிய விவாதத்தையே இது கிளப்பியிருக்கு. சோ நாம இப்போ இறுதி முடிவுக்கு வந்துட்டோம். கைலாய மலை அப்படிங்கிறது அதீத ஆராயப்படாத புவியியலின் ஒரு மிகச்சிறந்த உதாரணமா, இல்ல மனித குலத்துக்கும் தெய்வீகத்துக்கும் இடையில எஞ்சி இருக்கிற கடைசி எல்லையா? நவீன அறிவியல் உலகத்தையே தன் கைக்குள்ள வச்சிருந்தாலும் கைலாயம் ஒரு மாபெரும் புதிராகவே தொடருது. அந்த சிகரத்தின் உச்சியில உண்மையிலேயே என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த அலசர் உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தேடலோட சந்திப்போம்.